இந்த செப்டம்பர் மாதம் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக மேஷம் ராசியிலிருந்து ஆரம்பிச்சிடும். ஷூர். ஓகே, ஃபார் த செப்டம்பர் மந்த் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு லைம்லைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீரியட் அவங்களுக்கு வந்து இருக்கும். பட் அதே மாதிரி இவங்களை வந்து லைக் அந்த ஒரு ஈவலைஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஒரு சக்ஸஸான ஒரு பீரியட் போகிறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்த சில விஷயம், அவங்களோட விஷயஸ்னு ஏதாவது இருக்கும் இல்லையா, அவங்க சில பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து பார்க்குறப்போ இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பிளான்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு நிறையா கிடைக்கும், அந்த விஷயம் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களோட இந்த சக்ஸஸை அதர் பர்சன்ஸ் யாராவது வந்துட்டு லைக் ஒரு ஈவல் ஐ மாதிரி வாட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அது டெஃபினட்டாக வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உள்ள ஒரு பர்சன்ஸ் தான். ஓகே, ஸோ அதை யாருன்னெலாம் கண்டுபிடிக்க முடியாது. லைக் சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ லைக் அவங்களோட ஃபேமிலி சைக்கிள்ஸாகவும் இருக்குது, சில பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட சைக்கிள்ஸுமே தான் இருக்குது. ஆனால் அவங்களோட தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அண்ட் அகெயின் இதில் நம்ம இன்னும் அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏஜ் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி ஒரு மேல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைக் அவங்களோட லைஃப்ல அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரி இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பர்சன்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். நான் ஒரு ஃப்ரெண்டு நினச்சினா என்ன ஒரு விஷயம்னாலும் நான் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு விஷயம் க்ரோ ஆயிட்டு இருக்கு, நான் போய் ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது எதுனாலுமே ஒரு ஈவலைஸுங்கிறப்ப நமக்கு அந்த விஷயம் தடுத்து போகும். ஸோ அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் காஷனா இருக்கிறது பெட்டர் அவங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியலா அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி? ஃபினான்ஷியல்ல வந்து ஒரு நல்ல ஒரு growth இருக்கு, நல்ல ஒரு growth டைமான ஒரு பீரியட் தான். அவங்க எதிர்பார்க்குற நிறைய விஷயங்கள் இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ செப்டம்பர் மந்த் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான மந்த் தான் ஃபார் த ஏரிஸ். பட் சின்னதா இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். நம்ம ஃப்ரெண்டை நினைச்சு நம்ம எதுவுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அந்த சக்ஸஸா நம்ம அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க இல்லையா, அது இருக்கட்டும்.